அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. எல்பிஜி சிலிண்டர் டேங்கர் லாரிகளின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இத்தனை நாட்களாக கேஸ் டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தோட பின்னணி என்ன, இப்போ எதன் அடிப்படையில் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வாடகை ஒப்பந்த அடிப்படையில எரிவாயுகளை ஏற்றி செல்லும் பணியில ஈடுபட்டாங்க. அப்படி ஏற்றி செல்லக்கூடிய இந்த எல்பிஜி டேங்கர் லாரிக்கு 3 மாதமாக ஒரு 50 கோடி ரூபாய் வாடகை பாக்கி இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வாடகை பாக்கியை தர வேண்டி கோரி வேலை நிறுத்த போராட்டத்தை எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று காலை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அந்த வேலை நிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. அதாவது வாடகை பாக்கி தொகை முழுமையாக தருவதாக மின்னஞ்சல் மூலம் ஆயில் நிறுவனம், அதாவது ஐஓசி ஆயில் நிறுவனம் உறுதியளித்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை லாரி உரிமையாளர்கள் முடிவுக்கு கொண்டுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை உள்ளடக்கியதான் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம். இந்த சங்கம் நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 4500 கேஸ் டேங்கர் லாரி இருக்கிறது. இவைகள் அனைத்துமே மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமான ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசி ஆகிய 3 ஆயில் நிறுவனங்களுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சமையல் எரிவாயுகளை சிலிண்டர் நிரப்பக்கூடிய அந்த மையங்களுக்கு 5 ஆண்டு கால ஒப்பந்த வாடகை அடிப்படையில இயக்கப்பட்டு வருகிறது. சுமார் 1000 எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் மட்டுமே இந்த ஐஓசியிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு இந்த 3 மாதத்திற்கான இந்த வாடகை பாக்கி 50 கோடி ரூபாய் வரை அளவுக்கு வைத்துள்ளது. ஐஓசி நிலுவையில் உள்ள இந்த வாடகை பாக்கி தொகையை லாரி உரிமையாளர்களுக்கு திரும்ப வழங்க வேண்டும் என டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் எண்ணெய் நிறுவன உயர் அதிகாரிடம் பலமுறை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஆனால் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் எந்தவித செவியும் சாய்க்கவில்லை. இதனால் இந்த ஐஓசி நிறுவன உயர் அதிகாரிகளுக்கு தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இமெயில் மூலம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த நிலையில வாடகை பாக்கி தராவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்திருந்த இந்த நிலையில் தான் இன்று காலை இந்த 1000 லாரிகளை இயக்காமல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த ஐஓசி ஆயில் நிறுவனம் மின்னஞ்சல் மூலம் தற்போது இந்த லாரி சங்கத்திற்கு ஒரு உறுதி அளித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த வாடகை பாக்கி தொகை ரூபாய் 50 கோடி ரூபாயை நாளை மாலைக்குள் தருவதாக உறுதி அளித்ததன் அடிப்படையில் இந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நடத்தி வந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நன்றி ஸ்ரீதர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.